ஸோ மச். ஒரு கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னா நீங்க இது கொடுத்தீங்க பாருங்க, இந்த கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தலைவணங்கிறோம். ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு உற்சாகம். நாங்கள் அடுத்த இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ ரொம்ப நன்றி. இந்த விழா வந்து சிறப்பாக நடப்பதற்கு நிறைய பேருக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிறைய தெரியும் ஆர்கனைசர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ராவு பகல் தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சூப்பராக ட்ரை பண்ணிடலாங்களா? தேங்க்யூ. சரி, இப்போ ஒரு சின்ன கேம் மேஜிக்கோட சேர்ந்து ஒரு கேம் பண்ண போகிறோம், சரிங்களா? இது பெரியவங்களுக்கானது, சின்னவங்களுக்கு இல்லை. சின்னவங்களுக்கு மேஜிக் நான் தனியாக வச்சுருக்கேன், ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 5 கவர் இருக்கு. இதுல ஒரு கவர்ல ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரே ஒரு கவர்ல தான் கிஃப்ட் இருக்கு. 4 கவர் எம்டி கிஃப்ட் கிடையாது, சரிங்களா? கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 பேர் இந்த கேம்ல விளையாடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 பேர் ஆடியன்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கவர் எடுப்பாங்க, ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. கிஃப்ட் கிடைச்சா அது அவங்களுக்கு, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்களுக்கு. கடைசி கவர் மட்டும் எனக்கு, அதுல கிஃப்ட் இருந்தா எனக்கு. ஏன் புரிஞ்சுதுங்களா? ஏமாத்திடுவோன்னு சொல்றீங்க, சரி. அதுதான் எங்க வேலை. நான் ஏமாத்துவேன், சரியான கவரை எடுக்க விட மாட்டேன். எப்படியாவது பொய்ய சொல்லி அதை எடுக்க விடாம பண்ணுவேன். என் பேச்சை நம்பாதீங்க. மெஜிஷியன்ஸ் எப்பவுமே நிறைய பொய் சொல்லுவோம். ஆனா ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் உண்மையும் பேசிடுவோம். அதனால என்ன பண்றோம்னு தெரியாது. முதல்ல பெரியவங்க நீங்க வாங்க. கிஃப்ட் வேணாமா? யாரோ ஒருத்தர் வாங்க. வாங்க. சின்ன பசங்க யாரும் வேண்டாம், பெரியவங்க. கிஃப்ட் ஆனா கிஃப்ட் வேண்டாம், சின்னவங்க வேண்டாம். சார் வாங்க சார் அடுத்தது எடுத்துங்க. சார் வந்துட்டாரு, அடுத்து எடுத்துக்கிறீங்களா? பெரியவங்களுக்கு மரியாதை அப்பவே வந்திருக்கலாம். இந்தாங்க சார், 5 கவர் பிடிங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச கவரை எடுத்துக்கங்க. மீதி 4 கவர் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஒரே ஒரு கவர்ல தான் கிஃப்ட் இருக்கு. சரியான கவர் எடுத்துட்டீங்கன்னா அந்த கவர் வேண்டாம் சார், அது வேண்டாம். ஓகே, இப்படி எல்லாம் பேசுவோம். என் பேச நம்ப வேண்டாம். உங்க விருப்பத்துக்கு ஒண்ணு எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு. ஐயோ, மீதி 4 கொடுத்துருங்க. 4 என்கிட்ட கொடுத்துருங்க. இருங்க நான் பாத்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஐயா அங்கதான் இருக்கா? கண்டிப்பா கவரை மாத்திக்கல நீங்க. ஓபன் பண்ணி பாருங்க. நாங்க இப்படிதான் ஏமாத்துவோம். ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. ஓகே, உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர்ல என்ன எழுதிருக்கா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. அநேகமா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 10 சென்ட் இடம். ஆஹா, பொம்மை உங்களுக்கு இல்ல, நீங்க உட்காரலாம். அப்படியே ஒருத்தர் வந்தாரு, போயிட்டாரு. நீங்களா? இந்த பக்கம் 2 இருக்கு, அந்த ஏன் இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. எது வேணும்? அங்க இல்ல, இங்க. எது வேணும்? நீங்களா சரியா எடுத்துங்க. கிஃப்ட் இதுல இருக்கு அப்படின்னா எதை எடுப்பாரு? ஒண்ணுதான் எடுக்கணும். நீங்க ஒண்ணு கொடுத்துட்டு போங்க. அடேங்கப்பா. இருங்க போயிடாதீங்க, இங்கே இருங்க. கவரை மாத்திக்க விரும்புறீங்களா? அதே போதும். ஓபன் பண்ணுங்க. மீதி 3 கவர் இருக்கு, சரிங்களா? பாத்துருவோம். ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவருக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிஃப்ட் ஒரு பேப்பர் ஓபன் பண்ணுங்க சீக்கிரம். கிஃப்ட் இருந்தா வாங்கி ஓடிடலாம். கிஃப்ட் ரெடியா வச்சிருக்கீங்களா? இருக்கு. உங்களுக்கும் இல்லை, ஸ்மைலி தான். இந்த பக்கம் யாராவது பெரியவங்க குழந்தைகளுக்கு தெரியாம அக்கா வரீங்களா? இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. என் பேச்ச நம்பி நீங்க எடுக்கலாம். கிஃப்ட் இதுல தான் இருக்கு, எடுத்துக்கங்க. எப்படி ஐடியா? மாத்திக்கிறீங்களா? இதுயா? இது வேணாமா? நல்ல வேலை. ரைட். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க. கிஃப்ட் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு ஓபன் பண்ணி பாருங்க. அதுல என்ன எழுதிருக்கா? கிஃப்ட் இருந்தா கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் பொம்மை, உங்களுக்கு இல்ல ஸ்மைலி. கடைசி சான்ஸ். 2 கவர் இருக்கு. சரியான கவர் எடுத்துட்டீங்கன்னா கிஃப்ட் உங்களுக்கு. யார் ட்ரை பண்றீங்க? 2 பேர்ல ஒருத்தருக்கு தான். ஒரே கவர் தான் எடுக்கணும். இல்ல, 1 எனக்கு, 1 யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு. சரியான கவர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு. இது ரைட் சைடு. இது வேணாமா? கிஃப்ட் வேணாமா? எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே என் பேச நம்பல. தயவு செய்து எடுத்துக்கங்க. பின்னாடி வருத்தப்படுவீங்க. நிஜமா இதுல கிஃப்ட் இருக்கு. சரி, எடுங்க. இந்த கவர் வேண்டாம். படிச்சு சொன்ன கேட்கல. ஓபன் பண்ணுங்க. அவருக்கும் பொம்மை தான் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இதுல என்ன இருக்குதோ, இதுல பொம்மை இருந்தா எனக்கு பொம்மை தான். ஓகே, என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாத்துருவோம். இல்ல, இதுக்குள்ள ஒரு பேப்பர் தான் இருக்கு. பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சொன்னேன். இந்த கவர் எடுத்துக்கலாம். அங்க பாருங்க.